ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பம்பக்கரையில் இருந்த மதங்கவனம் அப்படின்ற இடத்துல சபரியை சந்திக்கிறார் ராமர். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ராமா, மதங்கவனம்னு புகழ்பெற்ற இந்த வனத்தை பார்த்துக்கோ. ஞானிகளான மகரிஷிகள் இந்த இடத்துல சாஸ்திரமுறை தவறாமல் யாகங்களை செஞ்சுருக்காங்க. அவள் நிர்மாணித்த யாக மேடைகளை பார். அவளுடைய தவத்தின் வல்லமை காரணமாக இன்றைக்கும் கூட இது ஒளி வீசின்னு இருக்கு இந்த இடம். அவளுடைய தவ வலிமையால் இங்கு கலந்து ஓடுற 7 கடல்களின் நீர் இதோ பார். அவளால் அர்ச்சிக்கப்பட்ட மலர்கள் இன்னும் வாடாமல் இருக்கிறத நீ பார்க்க முடியுது இல்லையா அப்படின்னுட்டு காட்டுறாங்க சபரி ராமர்கிட்ட. இறுதியில் இந்த உடலை ஒழிச்சு விடை பெற என்னை அனுமதிக்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னுட்டு ராமர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஆசிரமம் எந்த முனிவர்களுக்கு உரியதோ, எவாளுக்கு தொண்டு புரியறது ஏன் கடமையோ அந்த ஆத்ம ஞானிகளின் முன்னிலையில் நான் போக விரும்புகிறேன்னுட்டு சொல்கிறாங்க ராமர்கிட்ட அந்த தாயார். இப்படியெல்லாம் சபரி சொல்லும்பொழுது ராமர் சொல்கிறார், பெண்களில் சிறந்தவங்களே, உங்களால் கௌரவிக்கப்பட்டிருக்கேன் நான், உங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும்னு சொல்கிறார். மர உரியும் மாந்தோளும் அணிஞ்சிருந்த பற்ற முற்றிலுமாக அறுத்த அந்த பெண் துறவியை தன்னுடைய பூத உடலை அழிக்க எண்ணம் கொண்டவளாக தீயினுள்ள புகுந்து போகிறாங்க. அப்போ சிறந்த ஆபரணங்களையும் அழகான மாலைகளை அணிஞ்சவங்களாகவும் சந்தனம் முதலிய வாசன திரவணியங்களை பூசப்பட்டவங்களாகவும் நல்ல ஆடைகளை உடுத்தினவங்களாகவும் பெரும் அழகோடு ஒரு அக்னி பிழம்பு போல் ஜொலிச்சுண்டு அந்த வன பிரதேசத்தையே ஒளிபெற செஞ்சுண்டு ராமரை நமஸ்கரித்து சொர்க்கத்தை போய் அடையிறாங்க சபரி. இதுக்கு பின்னர் ராம லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், மகாத்மாக்கள் வாழ்ந்த இடம்ன்றதுனால இங்கே மான்களும் புலிகளும் கூட நட்புறவாக இருந்துருக்கு. பல வியப்புகளை உள்ளடிக்க இந்த ஆசிரம பிரதேசத்தை தரிசனம் செஞ்சது நம்மளுடைய அதிர்ஷ்டம்தான். இங்கே உள்ள தண்ணீரில் நீராடினா 7 கடல்களில் குளித்த பயனும் நமக்கு கிடச்சிரும். அதையும் நம்ம செஞ்சுருக்கோம். லக்ஷ்மணா, நம்ம மன வேதனை ஒழிகிற காலம் வந்துட்டது. நாம் இனி நன்மையைத்தான் அடைய போகிறோம். என் மனசு இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் நம்ம புறப்பட்டு பம்பக்கரையில் அழுகில் இருக்கிற ரிஷியமுக மலையை போய் அடைவோம். வாலியிடமுள்ள பயத்தின் காரணமாக சுக்ரீவன் சில வானரர்களோடு அங்கே வசிச்சுட்டு இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவனோட சேர்ந்து நம்ம சீத்தையை தேடுவோம்னு சொல்கிறார் ராமர். பேரழகு வாய்ந்த அந்த பம்பையின் கரையை அவள்லாம் போய் அடையிறா. அப்போ ராமர் ரிஷிமுகம்ன்ற மலை இங்கே தான் இருக்குது. ரிக்ஷரஜன் அப்படின்ற வானரத்தின் மகனும் வீரமுள்ளவனும் புகழ்பெற்றவனுமான சுக்ரீவனை அங்கே போய் சந்திச்சுண்டு வாழ்கிறார். லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், மீண்டும் மனசை சோகம் கவினவராக சீத்தை இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்வேன் மனம் கலங்கி பேசுகிறார் ராமர். பேசிகிட்டே இருக்கும்போது அவள் பம்பையை போய் அடையிறா. அங்கே வனத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. பல ராமாயண புத்தகங்களை சபரி வேடுவ குலத்தில் சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. துளசிதாசர் தன்னுடைய ராமாயணத்தில் சபரியை ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணாக தான் வர்ணிக்கிறார். புராண கதைகள் தொடர்பான நூல்லையும் சபரியினுடைய பூர்வ கதை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதை நம்ம இப்போ பார்க்கலாம். சித்திர கவச்சன் அப்படின்ற கந்தர்வ மன்னனுக்கு மாலினின்னு ஒரு பெண் இருந்தாள். அவள் ரொம்ப பண்டிதனான விதிஹோத்ரன் அப்படின்றவனை மணந்தான். அவனும் பிரம்மத்தை உணர்றதுலேயே முழுசாக ஈடுபட்டு இல்லறத்தை மறந்துருந்தான். இந்த நிலையில் கல்மாஷன் அப்படின்ற பெயருடைய ஒரு வேடனோட மாலினிக்கு தொடர்பு ஏற்படுறது. இது அறிஞ்சு அவளுடைய கணவன் விதிஹோத்ரன், ஒரு வேடுவனுக்கு நீ இணங்கினதுனால நீ வேடுவ பெண்ணாவே மாறக்கடவுதுன்னு ஒரு சபிச்சுடுறார். மாலினி கண்ணீர் விட்டு அழறாங்க. கணவன்கிட்ட சாப விமோச்சனத்துக்கு கேட்குறாங்க. அப்போ ராமர் மூலமாக அவளுக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு விதிஹோத்திரன் சொல்லிடுறாரு. மாலினி உடனடியாக வேடுவ பெண்ணாக மாறிடுறாங்க. அவள் மதங்கரனுடைய ஆசிரமத்துக்கு இடத்துக்கு வந்து அங்கே முனிவர்களுக்கெல்லாம் பணிவிட செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சபரியினுடைய கதை இந்த புராண கதைகள் நூலில் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய இதே விஷயம் நீங்கள் கம்பர்கிட்டையோ துளசிதாசர்கிட்டையோ வால்மீகி ராமாயணத்துலையோ பார்க்க முடியல. அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. சரி, சபரி அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தை சப்பர அப்படின்ற சொல்லுலேருந்து வருது. சப்பர அப்படின்றதுக்கு வனத்தில் வாழ்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னுட்டு பொருள் உண்டாருது. இதை வச்சுட்டு தான் சபரின்ற பெயர் ஒரு பெண் துறவின்னும் ஒரு வேடுவ இனத்தை சேர்ந்தவங்கன்னும் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வால்மீகி சபரியினுடைய பிறப்பு, அதாவது அவளுடைய குலம் ஜாதி பற்றி எதுவுமே வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்படலை. சபரியினுடைய வார்த்தைகளோ ராமனுடைய வார்த்தைகளாலோ சபரி ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணு அப்படின்ற குறிப்பும் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.